பாஜி வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கூடிய செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 41வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 40வது முறையாக நீட்டிக்கப்பட்ட நீதிமன்ற காவல் இன்றோடு நிறைவு பெறக்கூடிய சூழ்நிலையில் இந்த நீதிமன்ற காவல் தொடர்பாக இன்று அவர் காணொலி காட்சி மூலமாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது இந்த நீதிமன்ற காவல் நிறைவடையக்கூடிய நிலையில் இந்த வழக்கை விசாரித்த சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி செந்தில் பாலாஜியுடைய நீதிமன்ற காவலை ஜூலை 1ஆம் தேதி வரை நீட்டிப்பதாக உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக புழல் சிறையில் வைக்கப்பட்டிருக்கூடிய செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலானது 41வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றார். இன்றைய காணொலி விசாரணையின் போது அவருடைய அமலாக்கத்துறை விசாரணை மீது விடுவிக்க கோரிய மனுக்களையும் தள்ளி வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அவர் ஏற்கனவே ஜாமீன் கோருவதற்காக பல்வேறு வழிகளிலும் அவர் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்துடைய அறிவுறுத்தல் அடிப்படை மீண்டும் முதன்மை அமர்வு நீதிமன்றம் என தொடர்ந்து ஒவ்வொரு நீதிமன்றங்கள் மூலமாக ஜாமீன் கோரி வரக்கூடிய நிலையில் அவருக்கு ஜாமீன் கிடைப்பதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அவர் அமலாக்கத்துறை விசாரணையிலிருந்து அந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்படும் நீதிமன்றத்தில் இருக்கின்றது. அது குறித்தான விசாரணையும் நடைபெற உள்ளது. அதற்கு முன்பாக அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களைவதற்காக தொடர்ந்து அது தொடர்பான வழக்கு விசாரணை என்பது ஒவ்வொரு கட்டங்களாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு ஜாமீன் தொடர்பான வழக்கு ஒருபுறம் நடைபெற்றிருந்தாலும் கூட அவருடைய நீதிமன்ற காவல் ஒவ்வொரு முறை நீட்டிக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி 40வது முறையாக நீட்டிக்கப்பட்ட நீதிமன்ற காவல் முடியிருக்கும் சூழ்நிலையில் இன்று அவர் காணொலி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டார். செந்தில் பாலாஜியுடைய நீதிமன்ற காவல் 41வது முறையாக நீட்டிக்கப்பட்டு ஜூலை 1ஆம் தேதி வரை அந்த காவல் நீட்டிப்பானது செய்யப்பட்டிருக்கிறது. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.